இனிய வணக்கம். தகையணங்குறுத்தலிலே நிறைவான குறள், அதாவது 10வது குறள், 1090வது திருக்குறள். உண்டார்கண் அல்லது அடுநரா காமம் போல் கண்டார் மகிழ் செய்தல் அன்று என்ற குறள். இந்த குறள் கண்டாலே மகிழ் செய்யும். கண்டார் மகிழ் செய்தல் அன்று இன்று. அதாவது போதை. ஒரு மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா, வள்ளுவர் 2 பக்கம் எடுத்துகிட்டு வரும். கள் ஒரு மனிதன் குடிக்கிறான்னா, குடித்தாதான் போதை. உண்டார்கண் சாப்பிட்டாதான் போதை. அடுநரா காய்ச்சிய மது, பதப்படுத்தப்பட்ட மது, அதை எடுத்து அப்படி அவர் குடிச்சார்னா அவருக்கு அது நிலை குலையும். அதாவது மயக்க நிலை இல்லையா, போதை. உண்டார்கண். ஆனால் இந்த காதல் உணர்வு இருக்கு பார்த்தீங்களா, பார்த்தாலே பத்திக்கிச்சு. அதுதான் அவர் சொல்ல வர்றாரு. பார்த்தால் பரவசம் தருகிறது, அது அருந்தினால்தான் அவனை நிலை இழக்க செய்கிறது. ஆனால் இது கண்டாலே பார்த்தாலே அவனை நிலை இழக்க செய்கிறதே, அந்த உள்ளுள் மகிழ்ச்சியை தருகிறதே. அதனால தான் கம்பர் ஒரு இடத்துல சொல்றார், கண் வழி நுழையும் ஓர் கல்வனே என்று கம்பர் சொல்லுகிறார். கண் வழி நுழையும் ஓர் கல்வனே என்று எழுதுகிறார். அதனால் அந்த உணர்வுகள் இல்லையா, அது உள்ள அந்த உண்ணும் நிலை அது இல்லையா. ஆனால் இது அப்படி இல்லை. உணவாக உள் நுழைஞ்சாதான் ஒரு மயக்கத்தையும் மகிழ்ச்சியையும் தருது. ஆனால் இந்த காதல் கண் வழி நுழைந்து மயக்கத்தையும் மகிழ்ச்சியும் ஒரு சேர தருது. அப்போது கல்லை விட காதல் எத்தனை நுண் உணர்வு. அது உடலை கெடுத்து விடும். இது உள்ளத்தையும் உடலையும் ஒரு சேர மகிழ்வித்து இல்லையா, வாழ வேண்டும் என்ற அந்த ஒரு உணர்வை தந்து ஒரு ஒரு எழுச்சியை தரு. அதனால தான் பாரதிதாசன் அதாவது கண்ணின் கடை விழி பட்டால் மண்ணிற் குமரருக்கு மாமலையும் சிறுகடுகாம்னா வீரத்தையும் தருது. கம்பர் சொன்ன மாதிரி அந்த கண் வழி நுழையும் அந்த கல்வனான அந்த காதல் அவனை சிந்திக்க தூண்டுகிறது, அவனுள் மகிழ்ச்சியை தருகிறது, அவனுடைய உடலையும் உள்ளத்தையும் ஒரு உத்வேகம் கொள்ளச் செய்கிறது, சாதனைகளை செய்வதற்கான அடித்தளத்தையும் இந்த 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 கண்வழி நுழைந்த காதல் தருகிறது என்பது தான் இந்த அதிகாரம். இதை ஆற்றியவள், இதற்கான நிலையை தந்தவள் அந்த அழகிய பெண். தகை அணங்கு, அது உறுத்தல். அந்த உறுத்தல் என்பது ஏதோ ஒரு கெட்ட உறுத்தல் அல்ல, அவனுக்குள் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் தரக்கூடிய ஒரு உறுத்தல். ஏன்னா சங்க காலத்தில் இப்போவும் இருக்குது, நம்ம இது பண்ணுறோம். ஆனால் இப்போ நிறைய காதலுக்கு எதிர்ப்புகள் இல்லையா, ஜாதி மதம் இதெல்லாம். ஆனால் அந்த காலத்தில் சங்க காலத்தில் அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, 2 நிலை தான், களவு கற்பு. காதலித்து கல்யாணம் செய்வதே இங்கே பெருகி அது வீரமாக கருதப்பட்டது. இல்லைன்னா கம்பர் இதை எழுத வேண்டிய வால்மீகி ராமாயணத்தில் இல்லாத ஒன்றை இங்கே கொண்டு வராரு இல்லையா. ராமன் நடந்து வராரு, சீதையை பார்க்குறாரு, அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள்ன்ற வார்த்தை வர வேண்டிய வேலையே இல்லையே. அது எதனால் வந்தது? இதனால தான் களவும் கற்பும் தமிழர்கள் கண்ணென போற்றினர். அதைத்தான் வள்ளுவர் இந்த தகையணங்குறுத்தலிலே நாகரிகமாக நமக்கு உள்ளே ஒவ்வொரு மனிதரும் படித்து இன்புற வேண்டிய ஒன்றாக தந்திருக்கிறார் என்று சொல்லி, அடுத்த அதிகாரம் நாம் பார்க்க இருப்பது குறிப்பறிதல். இன்றைய அதிகாரம் தகையணங்குறுத்தல் நிறைவுறுகிறது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.